ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பனைக்குளத்தை காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். ஆட்டோவிலே போயிட்டுருக்கோம். வாங்க, யாரெல்லாம் தனுஷ்கோடி பார்த்துருக்கீங்க? பாம்பன் பாலம், தனுஷ்கோடி பார்ப்போம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி வாங்க பார்க்கலாம். இதுதான் பாம்பன் பாலம். இது பழைய பாலம். இது வந்து பழுதாகி போனதுனால இது வந்து உபயோகப்படுத்துறதில்ல. இப்போ புது பாலத்தில் தான் ட்ரெயின் போகுது வருது. பாருங்கள், இதுதான் பாம்பன் பாலம். இந்த பாலத்தில் வந்து பெரிய ரக கப்பல் வந்துச்சுன்னா பாலம் வந்து அப்படியே மேலே தூக்கும். பிரிட்ஜ் அப்படியே அப்பாகும். அப்புறம் வந்து கப்பல் கடந்த பிறகு க்ளோஸ் ஆகிக்கும். இது மாதிரி சின்ன கப்பலுக்கெலாம் ஓப்பன் ஆகாது. பாருங்கள், கப்பல் அதுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அழகாக வெளியில் வருது பாருங்கள். போன கீழே போட்டுறாது. அப்படியே நம்ம பாம்பன் பாலத்தை கடந்து பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே இறங்குறோம். பாம்பன் பாலத்தை ஒட்டி கீழே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குன்னு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்று செல்ஃபி, ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. இங்கே வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே தென்னை மரம் தோப்பு அழகாக தீவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கடலுக்கு நடுவில் நிற்கிறப்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. இங்கே ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுக்கலாம். இங்கேருந்து பார்த்தாலும் வியூ நல்லாயிருக்கும். பாம்பன் பாலத்தை சூப்பராக பார்க்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இது வந்து கப்பல் நிப்பாட்டுறதுக்கு இந்த இடம் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், கல் போட்டு வச்சுருக்காங்க 4 பக்கமும். அதை அணை கட்டி நிப்பாட்டிடுவாங்க. ராமேஸ்வரத்துக்கு அப்படியே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை தாண்டி தனுஷ்கோடிங்கிற ஊருக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கடலோர பகுதினால இங்கே சங்கு, அப்புறம் சிப்பி, இதெல்லாம் வந்து கடலில் உள்ள மீன்கள், கடலில் உள்ள எல்லா விதமான எல்லா விதமான சிப்பி, முத்து எல்லாமே வச்சுருப்பாங்க. கண்ணாடி இங்கே வருங்க, எல்லாமே சிப்பியிலே பண்ணுது. முத்து, கல், பவளம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுற டாலர் செயின், சங்கு, ஹேர் பேண்டு எல்லாமே இருந்துச்சு. இது தனுஷ்கோடி. இங்கே தான் ஒரு முன்னாடி சுனாமி வந்துச்சும்பாங்க. சுனாமி வந்து இங்கே நம்ம பார்த்திங்கன்னா சர்ச்சு, ஸ்கூலில் வந்து சுனாமினால் ரொம்பவும் சேதமாயிடுச்சும்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், அதையும் காட்டுறேன். இப்போ அப்படியே நடந்து நேராக போனால் பீச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கடைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு இங்கே என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம். இங்கே வந்து கரண்ட்டே கிடையாதான், ஃபோன் சிக்னலும் கிடைக்காது. இங்கே வந்திருக்கோம்னா அந்தோபான், அதாவது தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். தனுஷ்கோடி வந்திருக்கோங்க. அதாவது இந்தியாவோட பார்டர் தனுஷ்கோடி गाइस. இதான் என் சாமி நினைச்சு சொல்றேன். இதான் பாருங்க, இந்தியாவோட மேப்ல லாஸ்ட் இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இதான் தனுஷ்கோடி. பாருங்க, அலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா வருது. பயங்கரமா இருக்கு गाइस. ரொம்ப வந்து மூடே வந்து சரியில்லாம வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்களா, ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவுட் போட்டாங்க. என்ன பாக்குறீங்க?
ஏ இந்த வீடியோ தான் போயிட்டு இருக்கு, அனுப்பி விட்றானு. அலை பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய பெரிய அலையாக வருது. ஒரு ஆளே இழுத்துக்கிட்டு உள்ளே கொண்டு போயிடும் போல இருக்குது. நிற்கவே பயமாக இருக்குது. பாருங்க தூரத்தில் ஒரு போட்டு தெரியுது பாருங்க. இதுக்கு அங்கிட்டு போனால் இலங்கை. வெளிநாடுகள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடல் அலையில் ரசித்து விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தனுஷ்கோடியில் தான் பிரபல திரைப்பட நடிகர் விஜய் உடைய நண்பன் பட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க. கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது சர்ச்சு மக்களே, இது சர்ச்சாம், போஸ்ட் ஆஃபீஸாம். அந்த காலத்தில் சுனாமி வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. இந்த காலத்தில் சுனாமி வந்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. நம்ம போகிறோம், ராமேஸ்வரத்தில் இருக்கோம். இப்படி நடந்து நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிறோம். லைட் ஹவுஸு, திரைப்படம் நண்பன் படம், நான் மகான் நல்ல நிறைய படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. தமிழ் திரைப்படம். சுனாமி வர காலத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்து இந்த ட்ரெயினில் வந்து மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா சுனாமியில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. உண்மையாக நடந்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தமிழ்நாட்டிலோட கடைசி எண்டுக்கு போயிட்டோம். தனுஷ்கோடி. இதுக்கு அங்கிட்டு பார்த்தா இலங்கை தான். இந்த கடலை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம் வச்சுங்களேன், இலங்கை தான். அந்த எண்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். நாங்கள் போன நாள் விடுமுறை நாளாக போச்சு. ரம்ஜான் தொடர் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதனால் வந்து பார்த்தா கூட்டம் வந்து படையெடுத்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த எண்டு வந்துட்டோம் பாருங்கள். இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் இலங்கை தான். இதுக்கு அங்கிட்டு இலங்கை, இங்கிட்டு வந்தால் ராமேஸ்வரம். ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. புது புது படங்கள்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. குஜராத், யூபி, மகாராஷ்டிரா, பீகார், கேரளா, கர்நாடகா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆளும் வந்து போயிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா தமிழ்நாட்டோட பார்டரில் கடைசி எண்டு. இதுக்கு அங்கிட்டு போனால் இலங்கை தான். இதுக்கு அங்கிட்டு கிராஸ் ஆனால் இலங்கை வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு. இது வந்து நம்ம பார்டரு போயிட்டு வந்தனால உள்ளே வந்து விடலை. டைமிங் ஆகிப்போச்சுன்னு, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு விடலை கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டு. ஆனால் இதுக்கு மேலே இருந்து நம்ம வந்து வியூ போட்டோம் வச்சுங்களேன், பாட்டு அங்கே இலங்கை வரையும் நம்ம பார்த்துடலாம். இலங்கை டவர் மாதிரி இலங்கையிலும் டவர் இருக்குது, அது வரையும் நம்ம பார்த்துடலாம். அவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லை அனுமதிக்கலை, இன்னொரு நாள் போனால் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன். வர வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா பேய் கரும்பு. இங்கே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் சயின்டிஸ்ட்டு அவங்களுடைய வந்து நினைவகம் இங்கே தான் இருக்குது. மணிமண்டபம். அங்கே வந்து உள்ளெல்லாம் செல்ஃபோன் நாட் அலோடு. அவருடைய பர்சனல்லாம் எல்லாமே இருக்குது உள்ளே. அவர் யூஸ் பண்ண சீப்பு, சோப்பு, சீப்பு, ட்ரெஸ்ஸு, ஷூ
கலாம் யூஸ் பண்ண எல்லா பொருளும் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை. எல்லா பொருளும் இருக்குது. அதனால் இது வந்து வெளியில் லீக் அவுட் ஆயிருன்னு. உள்ளே வந்து மொபைல் நாட் அலோடு. ஏன்னா ஜனாதிபதி வேறு, குடியரசுத் தலைவர். அதனால் மொபைல் ஃபோன் வந்து உள்ளே கொண்டு போனால் செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம போய் மண்டப ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து தான் நம்ம மொபைல் வாங்கணும். இப்படியே இந்த வருஷம் ரமலான் இப்படியே ஓடிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டான்னு ஊர் கிளம்பி வந்தாச்சு.